அதான் செகண்ட் ஹாஃப்ல செம ட்விஸ்ட் படம். ஆஹா, நம்ம ஒன்று கெஸ் பண்ணா இங்க ஒன்று நடக்குது, அதுதான் செம்ம எதிர்பார்ப்பு. நம்ம வந்து நார்மலான படம் மாதிரி கெஸ் பண்ணலாம்னு நினைப்போம், ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக மிஸ்கின் படம் மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று கெஸ் பண்ணோம், அங்கே ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருக்கு படம். மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஆமா, அவருக்கு மெட்ராஸ்காரன்ற அந்த கெட்டப் எல்லாமே சூட் ஆகுதா? பக்காவா சூட் ஆகுது. நம்ம பார்க்கறது தானே, நம்மளுக்கு ஒரு ஒரு ஹீரோ. இப்போ இவர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் தடவை அவர் நடிக்கும் போது நம்ம என்ன நினச்சோம், ஆங்கர் தான் நடிக்கிறாரு, பார்க்க தானே பழகம் நம்மளுக்கு. ஆனால் இவர் வந்து ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு முன்னாடியே, அது டப்பிங் எல்லாம் வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை தமிழில் இது பண்ணுறாரு. நம்மளுக்கு பார்த்தோன்னே ஒரு கேட்சி இருக்கும். இல்லை ஃபேமிலி தான், ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் படம். சென்னை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா படத்தில்? இல்லை, சென்னைக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக பாசிட்டிவாக இருக்கும் படம் பார்த்தா. பாட்டெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சாங்ஸ் நான் அதான் திருப்பியும் சொல்கிறேன், இதோட மூணாவது தடவை சொல்கிறேன். அவர் பிஜிஎம் செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஜிஎம் வருது, அதை கேட்டிங்கன்னா புல் அரிச்சிரும், அறியாமல் நீங்களே கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அது அப்போ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது. ஒன் ஆஃப் தி ரீசன் அதுவும் ஒரு காரணம் தான், படத்தில் எப்படி வச்சுருக்காங்க சாங்குன்ட்டு. சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற ஒரு மூவி தான். நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சாம்சியஸ் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, சடுகுடு சாங்கும் ரீமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிரும். இப்போ இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிரும், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவருக்கு மெட்ராஸ்காரன் செட் ஆகுது. செட் ஆயிருக்கு, நீங்க பாருங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அவரோட ஆக்டிங் வேற லெவல் தான். எனக்கு மெட்ராஸ் படத்துலயே அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால அது எதிர்பார்த்தோம். இதுலயும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங். வேற என்ன இதுல ஸ்பெஷலா இருக்கு இந்த படத்துல? மெட்ராஸ்காரன் ஒரு படம், இதுக்காக போலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அது ஒரு சின்ன விஷயம் தான், அதை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் படம். அதில் வந்து அந்த ஆக்டர் ஹீரோ மெட்ராஸ்காரனா இருக்காரு, அதனால அந்த டாபிக் வச்சு படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஸோ இந்த பொங்கலுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இப்போ நானே செகண்ட் டைம் ஃபேமிலியை கூட்டின்னு வந்து காமிப்பேன், ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு படம். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எதுவும் ரொம்ப ஓவராக இல்லை, இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. அவ்வளோ ஒன்றும் ராவாக இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பசங்களுக்கு கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் ஒரு ரீமேக் சாங் இருக்கு, அதுக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன். ஆமா, வைப் பண்ற மாதிரி இருந்துச்சு. வேற என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு படத்துல, சோ அதோட சாயல், மலையாள சாயல் ஏதாவது இருக்கா படத்துல? இல்ல, மலையாள சாயல் எல்லாம் எதுவும் இல்ல. அவர் பியூர் தமிழன் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. கலையரசன் அவரோட ரோல் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ கலையரசன் நல்லா, கலையரசன் ஹீரோக்கு ஈக்குவலண்டா பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கு? ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவர் மலையாள ஆக்டர் தான், பட் தமிழ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரே தான் டப்பிங்கும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு கலையரசன். ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம், பயங்கர என்டர்டைன்மெண்டா நல்லா இருந்துச்சு. இல்ல, அப்படி எந்த சீன்ஸும் இல்லை. லைக் கிளைமேக்ஸும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் படம் நல்லாவே இருந்துச்சு. பார்க்கலாம் பிரதர். பாட்டு ஓல்டு சாங் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஒரு சாங்கு, அதுக்கான டான்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுதான் ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ? செம்மையாக இருந்துச்சு, அதான் நாங்களே சொல்லுவேன், என்ன மறந்து பார்த்துட்டு இருந்தோம், படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. மெட்ராஸ்காரன் படம் ஒரு மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போற ஒரு பையன் எப்படி ஃபேமிலியோட கனெக்ட் ஆகி ஃபேமிலில இருந்து மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. சென்னை அப்படி கதை இல்லை இது. ஆக்சுவலா சென்னையை பத்தி சொல்றதோ இல்ல சென்னை பாஷை இல்ல சென்னை மக்களோட வாழ்க்கை அந்த மாதிரி இல்ல. சென்னையில இங்க செட்டில் ஆன ஒரு பையன் அங்க ஊருக்கு போறான், அவனோட கதை. கண்டிப்பா அவர் மலையாளத்துல நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே, ரொம்ப கியூட்டா சாமிங்கா நடிக்கக்கூடிய ஒருத்தர். சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் தமிழ்ல முழுக்க பேசி டப்பிங் பேசி இதுல அவர் டெடிகேஷன் பண்ணாம இவ்வளவு தூரம் பேசி ஒரு படத்தை முழுமையா முடிக்க முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஓவராலா சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது, ட்விஸ்ட்னு இல்லை. ஆக்சுவலாக அது
ப்ரெடிக்டபிள் தான், பட் ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த ட்விஸ்ட் வைக்கிற இடம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ராவா இருந்துச்சு, ரத்தம் அந்த மாதிரி. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல படம் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். அது வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியா வந்து பார்க்கும்போது ராவா இருக்காது, அதுக்குள்ள ஃபேமிலியாவும் இருக்கு. ஸோ படம் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிருக்கும். அதனால இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியா பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். படத்துல சாங்ஸ் ஏதோ ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருந்தாங்க, அது வைப் பண்ற மாதிரி இருந்துச்சா சாங்? கண்டிப்பா காதல் சடுகுடு யூடியூப்லயுமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வைப் பண்ற மாதிரி. சாம்சிஎஸ் அவரோட மியூசிக். ஸோ அஸ் யூஷுவல் அவர் எப்பயுமே சூப்பரா பண்ணிடுவாரு. இதுலயும் நல்லா பண்ணிருக்காரு. கலையரசன் அண்ணனோட அந்த போர்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் வில்லனா இருக்காரா? எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு? கலையரசன் வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்ல மாசா இருந்தது. சில இடத்துல நமக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது கோவம்லாம் வரும். பட் வந்தாலுமே அவர் நிறைய ஃப்ரேம்ல ரொம்ப ஸ்கோர் பண்ணாரு இந்த படத்துல. கண்டிப்பா சூட் ஆகுது. அவர் வந்து என்னதான் அவர் வந்து மலையாளியா இருந்தாலும் லைக் மெட்ராஸ்காரன் எப்படி இருப்பாங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் அவர் கரெக்டா கொண்டு வந்திருக்காரு அவருக்குள்ள. பாட்டு வந்து ஏதோ ரீமேக் பண்ணிருக்காங்க. ஆமா, காதல் சடுகுடு பாட்டு வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. மேம் நிஹாரிகா மேமும் சார் ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து கேட்கும் போதே சூப்பரா இருந்தது. தியேட்டர்ல கேட்கவும் இன்னும் சூப்பரா இருக்கு. அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எப்படி சொல்றது, அவங்க பண்ற டான்ஸ் அந்த பீட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த சாம்சிஎஸ் சார் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் லேகா இருக்கா இல்ல கொஞ்சம் ஸ்பீடா? லேக்லாம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஆக்சுவலா இங்க லேக்னு எதுவுமே கிடையாது. படத்துல சரியா சொல்ல வருது எனக்கு தெரியல. அண்ணா படம் ஒரு ஸ்கிரீன் பிளேவோ தரமா இருக்குண்ணா, சொல்ல வார்த்தையா இல்லைண்ணா நிஜமாலேண்ணா. வடச்சென்னை மாதிரி ஏதாவது இருக்கா? வட சென்னையா அந்த மாதிரி ஏதாவது அதிகமா இருக்கா? அந்த மாதிரி இல்ல, அந்த ஜாதி இதுவே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த புரிஞ்சுக்காம செய்யற செயல் தான். மற்றபடி சூப்பரா இருக்குண்ணா. மத்தபடி வேற என்ன? நடிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங்லாம் சூப்பர்ண்ணா, குறையல. பாட்டு 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 அவ்வளோவா இல்லை, பாட்டு இல்லைண்ணா. அது மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அதுவும் சூப்பர்ண்ணா. அந்த மியூசிக்லேயே படம் பயங்கரமாக இருக்குண்ணா. இந்த பாட்டுலாம் ஒத்துந்தா ஹிட் ஆகிட்டு இருக்கேண்ணா. அது சும்மா வந்து நான் தூங்கலான்ட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குண்ணா. ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் தரமாக இருக்குது.